திருப்பூரில் முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றிய போக்குவரத்து தொழிலாளர்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு ஊழியர் அந்தஸ்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளம் கூட்டத்தில் மொத்தம் 15 தீர்மானங்கள் ஏற்கப்பட்டன. இதில் பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவித்தல், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்தல், நிலுவைத் தொகைகள் வழங்கல் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஓட்டுநர்கள், நடத்துனர்களின் பணி நிலையை மேம்படுத்தவும், காலி பணியிடங்களை நிரப்பவும் வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டம் தொழிலாளர்களின் உரிமைக்கான முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் முனியப்பன். அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியக்கூடிய ஓட்டுநர், நடத்துனர், தொழில்நுட்ப பணியாளர்கள், அலுவலர்கள் உட்பட கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் கடந்த ஆண்டு கூட 19 விருதுகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஆனால் எவ்வளவு விருதுகளுக்காக உழைத்தாலும் இங்கு மதிக்கப்படுவதில்லை. ஏற்கனவே ஆண்ட அரசு இப்ப ஆட்சி இல்லாத ஒரு சூழல் தேர்தல் களமாக இருக்கிறது. இதுவரை ஆண்டவர்களும் சரி, எதிர்காலத்திலே ஆள வருபவர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோளாக தான் இதை முன்வைக்கின்றோம். டாப்ஸ் என்ற ஒரு பென்ஷன் திட்டம், இது முழுக்க முழுக்க தொழிலாளர் வர்க்கத்தை சுரண்டக்கூடிய, ஏமாற்றக்கூடிய ஒரு திட்டமா இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடையாது. சில அரசியல் கூட்டணியில் உள்ள சங்கங்கள் இதை ஆதரிப்பதற்காக தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகிறார்கள். இதை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுத்தார்கள். இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் அது தற்போது தற்காலிகமாக நிற்கிறது. எக்காரணம் கொண்டும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இந்த டாப்ஸ் பொருந்தாது என்பதை மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது. அதற்கான கடிதத்தையும் கொடுத்திருக்கிறது. தனியார் மையத்தை எதிர்த்து ஆண்ட அரசோடு நாங்கள் பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தினோம். ஆனால் இவர்களது ஆட்சியிலே மிகப்பெரிய தனியார் மையங்கள் அமுல்படுத்தப்பட்டது என்பதை இன்று நாடே அறிகிறது. ஆனால் தனியார் மையத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். எதிர்காலத்தில் வரக்கூடிய அரசு எதுவாக இருந்தாலும் தனியார் மையத்தை கைவிட வேண்டும். அதுதான் மக்களுடைய நலனை பாதுகாக்கும். அரசாங்கத்துக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. சமூக பார்வையோட செயல்படணும். இன்னைக்கு விபத்துகள்லாம் சேலத்துல இப்ப சமீபத்தில் நடந்த விபத்துகள்ல 9 உயிர்கள் பலியாகி இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய மெத்தனம் தான் காரணம். தொழிலாளருடைய தவறுகள் கிடையாது. இதற்கு முன்பு பிள்ளையார்பட்டியில ஒரு விபத்து, அதுல 9 பேர் மரணம் அடைந்தார்கள். அந்த மரணத்திற்கு காரணம் கூட அரசாங்கம் தான். காரணம் என்னன்னாக்கா, சரக்கு வாகனம் இயக்கக்கூடிய ஒரு ஓட்டுநரை தற்காலிக பணியாளராக நியமனம் பண்ணதுனால. அதே போல கடலூர்ல நடந்த விபத்து 11 பேர் உயிரிழந்தார்கள். அதற்கு காரணம் டயர் தான். டயருடைய கொள்முதல் தவறான ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் சரியில்லை. தரமற்ற டயர்களை போட்டதுனால அந்த விபத்து ஏற்பட்டது. இது மாதிரி அரசாங்கம் பொறுப்பில்லாமல் நடக்குது. எந்த உதிரி பாகங்களும் கிளைகளில் இல்லை வண்டியை மாற்றுறது. இன்னைக்கு BS6 வரைக்கும் வந்துட்டாங்க. சிஎன்ஜி வண்டி வாங்குறாங்க, எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்குறாங்க. இந்த வண்டிக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையவே கிடையாது. இதை தாராளமா உறுதி செய்யலாம், அதை ஆய்வு செய்யலாம். எங்கேயுமே உதிரி பாகமே இல்லை. BS6 வாங்கினாக்கா அதுக்கான சென்சார் கூட எந்த இதுலயுமே ஒரு ஸ்பேர்ல அவசரத்துக்கு மாற்றுவதற்கான உதிரி பாகங்கள் கிடையாது. நிர்வாகம் மறைமுகமாக தொழிலாளர்களை மிரட்டி வருகிறது. தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த வண்டிக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வேண்டும் அப்படின்னு லாக் சீட்ல எழுதக்கூடாதுங்கிறாங்க. டிரைவர்கள்ல வண்டியில் இருக்கிற குறைபாடு லாக் சீட்ல எழுதக்கூடாதுங்கிறாங்க. இது மக்களுக்கு எதிரான செயலாக தான் பாக்குறாங்க. எங்க தொழிலாளியை நெருக்கடி கொடுக்கலாம், அதுக்கு சிலர் பணியலாம், எழுதாம கூட போகலாம். ஆனா இது மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதமற்ற தன்மை. பேருந்துல பயணம் செய்யறவர்கள் மட்டுமல்ல, சாலையில் போகக்கூடிய வாகனங்களில் போறவர்களுக்கும் சாலையில் பயணிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஆபத்தானது. இதை அரசு உடனடியாக கைவிட வேண்டும். பத்மநாபன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம், TTSF மாநில பொதுச் செயலாளர், டிரான்ஸ்போர்ட் ஸ்டாஃப் ஃபெடரேஷன், TTSF.